இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அன்றைக்கி சொன்ன மாதிரி அமராவதி டேம் போகிறோம். சரி வரமா. ஸோ ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. ஸோ கைஸ், வெல்கம் டு கிரிம்சன் Vlogs. ஸோ இன்றைக்கி அமராவதி டேம் போகிறோம். வீட்டிலேருந்து 11 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சது. மணி பார்த்திங்கன்னா 1 ஆயிடுச்சு. ஸோ அங்கே பொள்ளாச்சியிலிருந்து அரௌண்டு 46 கிலோமீட்டர்ஸ் வருது கைஸ். ஸோ முக்கால்வாசி தூரம் ரூட்டு தெரியும், அப்புறம் லாஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தெரியாது. ஸோ அது மேப் போட்டு போய்க்கலாம். கேமராவை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு, லூஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி சூப்பர். இன்னும் இப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு நம்ம மார்னிங் போயிட்டு வந்தோம்ல, அப்போவே லைட்டாக அந்த கேமரா பேக்கில் போன மாதிரி இருந்துச்சு. என்ன மேலே பார்க்குது அப்படின்னு நினச்சேன். அன்றைக்கி இதை நான் டைட் பண்ணல அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி பார்த்தா அது லூஸாக இருக்குது. ஸோ அந்த கிளாம்ப்பு இது பெருசாக இருக்குது. ஸோ நம்ம ஓரளவுக்கு எவ்வளோ தான் டைட் பண்ணாலும் அது உள்ளே இருக்கிறது லூஸாகவே தான் இருக்குது. எங்கிட்ட தேங்காய் எங்கே போகிறீங்க? என்ன கைஸ் இது? மைக் வேறு கேமராவோட கனெக்டே ஆக மாட்டேங்குது. அது ஒரு 10 டைம் ரீசெட் பண்ணி போட்டதுக்கப்புறம் தான் கனெக்டே ஆகிருக்கு. ஸோ இதனால் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். நான் மைக்கு முடிஞ்சிருச்சு போயிடுச்சு போல அப்படின்னு நினச்சேன். அதோட லாஸ்ட்டு எப்படியோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம உடுமலைப்பேட்டை போயும் போகலாம் அமராவதி டேமுக்கு. அதே நேரம் இந்த ஷார்ட்கட் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி திருமூர்த்தி மலைக்கும் இந்த வழியில் தான் போகணும். ஸோ இதுலேயும் போய்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இங்கே பெட்ரோல் பங்கே கொஞ்சம் தூரத்துக்கு கிடையாது. வண்டியில் வேறு ஒரு பாயிண்ட்டு தான் பெட்ரோல் இருக்குது. இது போடணும்னு நினச்சி நான் பாட்டுக்கு வந்துட்டேன். பார்ப்போம், போயிடும்னு நினைக்கிறேன். சரி, பெட்ரோல் பங்க் எதுவுமே கிடையாது. இந்த டைம் கொஞ்சம் மழைலாம் பேஞ்சிருக்கு. ஸோ டேமை கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பக்கத்துலேயே ஒரு கிராக்டைல் ஃபார்ம் வேறு ஒன்று இருக்குது. அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது கைஸ், போகிறது வேஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி எல்லா முதலையும் அப்படி ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். நகரம் கூட செய்யாது. ஆனால் ஏஷியாவிலே இதுதான் லார்ஜஸ்ட்டு ப்ரீடிங் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலாக இங்கே லோக்கலில் இருக்கிற எல்லா டேமை விட நம்மளுக்கு அமராவதி டேம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இப்போ திருமூர்த்தியெல்லாம் போனோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆலியார் நம்ம எப்பவுமே போகிறது, அதில் பெருசாக நட்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதாவது பெருசாக க்ரௌட் இருக்காது. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான், க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்களா. ஸோ நம்மளுக்கு நல்லாயிருக்கும், ஜாலியாக நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம் அப்படின்னா நல்ல டைம் இல்லை தனியாக வந்தோம்னாலும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்கும். அதுதான் மெயின். இப்போ நீங்கள் மூணார்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த டேமுக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா மூணார் போகிற வழியில் தான், அந்த மூணார் போகிற ஹில்ஸு சைடில் தான் நம்ம ஒரு லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து போனோம் அப்படின்னா அந்த இது வரும், டேம் போயிடலாம். ஸோ நம்ம 2 days பிஃபோர் இல்லை நேற்று தான் அப்லோடே பண்ணோம். லாஸ்ட் வீடியோ நேற்று நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ என் மைண்டில் ஓடிட்டுருக்க ஒரே விஷயம் என்னென்னா, பெட்ரோல் பங்க் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. புதூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம போகிற வழியில் இருக்கா அப்படின்னு டவுட். பார்த்தீங்களா, நல்ல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக நல்லாயிருக்கும். சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்குமே தென்னந்தோப்பு தான். இது ஃபுல்லாகவுமே தோப்பு சைடு தான் கைஸ், இந்த ஏரியா எல்லாமே. ஸோ நேச்சரை லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராமங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இந்த கட்டு தானே இது என்ன பிளாக் பண்ணி போட்டிருக்காங்க.
போகுமா? பைக் வருது, போகலாம். ஆக்சுவலாக கைஸ் பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வீட்டிலேருந்து வரும்போதும் பார்க்கல. இந்த வழியாக போனால் பெட்ரோல் பங்க் ஒன்று வருமாம்மா. இதிலிருந்து கொஞ்சம் தூரம் போய் ஒரு ரைட் எடுக்கணுமாம்மா. ஸோ போய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். எங்கேயாவது போய் பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு அப்படின்னா வேலை வேறு செஞ்சுட்ருக்காங்க. அவங்க என்ன இவ்வளோ சின்ன எக்ஸ்கேட்டராக இருக்குது? இங்கே ரோடவே காணோம். இதில் எந்த ரோட்டில் போகிறது? ரைட்டு. வழி தெரில ஜேசி. இந்த வழியா? இது எங்கே போகிற வழி? இது வேற எங்கேயோ போகிற வழி மாதிரி இருக்குது. மேப்பை போட்டுக்கலாமா? இது வேற எங்கேயோ போகுது கைஸ். சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இந்த வழி தான் இருந்துச்சு கைஸ். அங்கே இன்னொரு வழியில் வந்து இதுதான் நினைக்கிறேன். அப்பாடி வந்துட்டோம். இதுதான் அந்த மெயின் ரோடு. இல்லை ரைட்டில் போகணுமா? அவ்வளோதான் கைஸ், நடராஜன் சர்வீஸ் தான் இன்றைக்கி. ஐயோ, இந்த வண்டியை வச்சு தள்ளணும்னு தாலி கொஞ்சம் இதாக இருக்குது. மூடிட்டு வீட்லேயே வந்து போட்டிருக்கலாம். வீட்டுக்கிட்டே பங்க் இருந்துச்சு, 2 பங்கு விட்டு வந்தேன்ல, தேவை தான். ஒரு வழியாக பெட்ரோல் பங்கு கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். ஐயோ, ஒரு வழியாக பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ தான் உயிரே வருது. கேமராவில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. என்னடா இது, சோதனைக்கு மேல் சோதனை. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம மேப் போட்டுக்கலாம். ஒரே செகண்ட் இருங்க. ஓகே, டைட் பண்ணியாச்சு. போகலாமா? நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் கைஸ் கனெக்ட் ஆகும். இல்லை மூணார் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மூணார் போகிறாங்களா இல்லை வீரநெல்லி பண்ணிட்டு போகிறாங்க? ஆமாம், போவோம். இதுதான் இந்த ரைட்டு. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அமராவதி நகர். 6 kilometers straight. ஸோ கைஸ், இந்த ரோடை பார்த்தீங்களா? அப்படியே ஒரு பச்சை கலர் பிளாங்கெட்டை போட்ட மாதிரி இருக்குது. ரோடு ஃபுல்லாக போற்றி விட்டாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். அங்கே தான் என்ட்ரன்ஸ் ஆகும். அம்மா எவ்வளோங்கம்மா? 15 ரூபாய்ங்களா? ஸோ என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. படகு சஃபாரியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போட்டோஸ் அன்றைக்கி கூட்டம் தான். இந்தளவுக்கும் கூட கூட்டம் இருக்காது கைஸ். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா. இப்போ பைக்குனால் 10 ரூபா. ஆமாம், என்கிட்ட 15 ரூபா வாங்கினாங்க. ஆக்சுவலாக டேம்லேருந்து தண்ணி திறந்துட்டுருக்காங்க. ஓ மை காட். ஓ, ஃபுல்லாக போகுது. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போகக்கூடாதா? ஸோ பார்த்தீங்கன்னா டேமு தண்ணி ஃபுல்லாக போகுது. சூப்பராக இருக்குது. மீன் பிடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மதகுலேருந்து லைட்டாக தண்ணி வருது. ஸோ டேம் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
எல்லாம் காலியாக இருக்குது கைஸ். எப்படின்னு நம்ம இந்த ரோடு இருக்குல்ல, இதில் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தூரம் 2 or 3 கிலோமீட்டர்ஸ்லாம் முதல்ல பண்ண இருக்கும். ஸோ அது போகாதவங்க போய் பார்த்துக்கோங்க. பெருசாக அந்தளவுக்கு இருக்காது, பட் முதல்ல பார்க்கணுன்னு நினச்சேன், போய் பார்க்கலாம். இதெல்லாம் ஃபிஷ் ஃபார்ம். ஸோ ஓகே, நம்ம அப்படியே திரும்பிடலாம். திரும்பிட்டு டேமுக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ ஓகே, இது வந்து வண்டியிலே இருக்கட்டும். ஹெல்மெட் என்னமோ பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து டேமுக்குள்ளே வந்தாச்சு. மேலே நடந்து போகணும். இந்த டேம் பார்த்திங்கன்னா தரையிலேருந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு செகண்ட் கைஸ் 27 மீட்ரு ஹைட்டு, 27 மீட்டர்ஸ். மொத்தம் ஆழம் வந்து 33 மீட்டரு என்னமோ டெப்த்து மட்டும். 1957 கட்டின டேம் கைஸ், காமராஜர் பீரியடில். படிக்காத ஒரு சிஎம்மாக இருந்தாலும் எவ்வளோ இதாக யோசிச்சிருக்காருன்னு பாருங்கள். ஸோ இதுதான் டேமு. ஸோ தண்ணி ஃபுல்லாக இருக்குது கைஸ். இந்த இடம் என்னன்னு தெரியுதா? இதுதான் வந்து அந்த சூரியவம்சம் படத்தில் அந்த பாயாசம் கொடுக்குற சீன், நிறைய சீன் வரும் அந்த படத்தில். இங்கே தான் அதெல்லாம். வாங்க கைஸ், போய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காரும். இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஐயோ ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் அமைதியாக உட்காந்தோம்னா. ஸோ இதில் உட்காந்துக்கலாம். அப்பாடி, அதான் சாப்பிட வாங்கிட்டு வந்துருக்கணும். சாப்பிட வாங்கிட்டு வந்தா கரெக்டாக சூப்பராக வந்துருக்கும். தண்ணி போட்டாங்க. சாப்பிட போகிறேன். போய் சொல்லாத. டேம் வந்து ஃபுல்லாக இருக்குது தண்ணி. பார்த்திங்களா, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒன்றும் ஹார்ஷாக இல்லை. சன்லைட்லாம் ஆக்சுவலாக சன்னே இல்லை. இதுக்காக தானே எவ்வளோ ரைட்டு. பார்த்தீங்களா? ஸோ இந்த டேமோட லென்த்து மட்டும் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர்ஸ் கைஸ். 1/2 கிலோமீட்டருக்கு அவ்வளோ தூரமாக நடந்து போகணும். 463 என்னமோ மீட்டர்ஸ். ஸோ கைஸ், இதுதான் டேம் வியூ எப்படி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹில்ஸு, மரம் ஃபுல்லாக. ஆனால் அந்த மலையில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு முள்ளு செடியாக தான் இருக்குது. கேக்டஸ் அதாக தான் இருக்குது.
ஆனால் அந்த படிக்கட்டுலாம் தெரியுதுல்ல கைஸ், அந்த படிக்கட்டில் வந்து லாஸ்ட்டு அந்த படிக்கட்டு ஃபுல்லாக தெரிஞ்சு கீழே கொஞ்சம் பாறையெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் அந்த மரம்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது எங்களுக்கு. அவ்வளோ தண்ணி கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸாக நல்ல மழை அப்படிங்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தண்ணி. போட்டிங்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு போட் தெரியுது அங்கே சின்னதாக போயிட்டுருக்கு ஒயிட் கலரில். ஆக்சுவலாக போட்டிங் அலௌட் இருக்குங்க. அது தண்ணி நிறையா இருக்கும்போது போட்டிங்லாம் இருக்குது. என்னென்னா கண்டிப்பாக போங்க, போட்டிங் நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மலை தொடர்கள் அப்படியே கண்டினியூ ஆகி இதான் கைஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் மலை. அதுதான் சின்ன சின்னதாக தெரியுது பார்த்திங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம நடந்து வந்த ஏரியா. இதில் போய் இப்படி சுற்றி அப்படியே நடந்து வந்தோம். நம்மளுக்கு ஷார்ட்கட்டே இருக்குது. ஆனால் இதைப்பா இங்கே படிக்கட்டே இல்லை, படிக்கட்டு எல்லாமே ஏறி வராங்க. இதுக்கு அந்த சைடு வந்து அலௌட் இல்லை. ஸோ நம்ம அந்த சைடு போகணும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதாவது அந்த பிரிட்ஜுக்கு அந்த சைடு ஓப்பனிங் இருக்குது. பார்க்குக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ அந்த வழியாக வந்து தான் நம்ம வந்து போட்டிங்லாம் போக முடியும். ஸோ பார்த்தீங்களா கைஸ், கூட்டமே இல்லை, அவ்வளோதான். ஓ மை காட், பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் கைஸ். 4 மெகாவாட்டோ என்னமோ எடுக்கிறாங்க அங்கேருந்து, அந்த தண்ணியிலேருந்து. ஸோ எப்படிருக்கு 27 மீட்டர்ஸ் ஹைட்டு எப்படிருக்குது. 1957 இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக அப்படிங்கும்போது வேறு லெவலில் இருக்குது கைஸ், சீரியஸாக. ஸோ வந்து கீழே வந்தாச்சு பார்த்தீங்களா, இம்ப்ரெசிவ். ஸோ அங்கேருந்து தான் நம்ம இறங்கணும். இங்கே பக்கத்தில் போகணும். அப்படி இங்கே பாருங்கள், நுரத்தால் பொங்குது. ஐயோ, வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் வந்து நேரில் வேறு லெவலில் இருக்குது கைஸ். பார்த்தீங்களா, வந்து அப்படியே போகுது. ஸோ இதுதான் பார்க் உள்ள. இதெல்லாம் என்ன மரம்? பார்க்க இந்த தேக்கு மரம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் இது தேக்கு இல்லை ஆக்சுவலாக. நீ என்ன பெரிய ஆஹா, நம்மக்கிட்டே வருது கைஸ், நம்ம ஓடிடுச்சு. நான் என்னடா ஒன்று பண்ணேன், ஐயோ அங்கே ஒரு கேங் நிற்குதே, எப்படி போக முடியுமா, தெரியாமல் வந்துட்டோமோ. இதென்ன இடிஞ்சு போய் இருக்குது. அடா பாவிகளா, நம்மளாக எங்கே வந்தாலும் குப்பையை போட்டுறதை விட மாட்டாங்க பாருங்க. அங்கே ஒரு கேங் வந்து நம்மளை பிளாக் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து நம்மளை போக விடும். குரங்கு இல்லை அப்படின்னு மேலே சொன்னேன், கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குரங்காக தான் இருக்குது. ஃபேமிலியோடு இருக்காங்க. அட பாவி, ஆளை பார்த்தோன்னே டிக்கி சரியுது கைஸ். அவ்வளோ ஏத்தாலாம் ஆயிடுச்சு உனக்கு, பயப்படவே மாட்டேங்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். கேமராவை மட்டும் இப்போ பிடிங்கிட்டு போகணுமா, வாய் ஃபுல்லாக ஏதோ வச்சுருக்குது கைஸ். ரொம்ப ரகடான குரங்காக இருப்போமோ நம்ம எதுக்கும். பட்டாப்பா இருக்கிறா. டேய் போங்க, அந்த சைடு போங்க. ரொம்ப தான்டா திமிர்த்தனம் பண்ணிகிட்ருக்கீங்க, வழியை மறைச்சிட்டு. நானே ஒதுங்கி போய்க்கிறேன். ஆஹா, சீர்றான்டா. ஸோ அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு நம்ம பைக்கிட்ட. ஸோ வீடியோ இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video.